அதுல திமுக மீடியா கொஞ்சம் இருக்கு. அந்த திமுக மீடியா மூலமாக இவங்க தினம் அந்த வாந்தி எடுக்கிறது அப்படியே மீடியா முன்னாடி போய் பொய்ய சொல்லி 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 அதுபடி போய் அது நீங்க என் தம்பிகளோ என் தங்கைகளோ நிர்வாகிகள் யாரும் நம்பாதீங்க. அந்த கன்றாவிலாம் நம்பாதீங்க. வெறும் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அது உங்க நம்பி அதை பார்த்து பதிவு போட்டுட்டு அது பதில் சொல்லிக்கிட்டு உங்க மனசுலாம் அதெல்லாம் நீ மாட்டம். இன்னொரு 3 மாசத்துல தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நம்ம கூட்டணி வெற்றி பெறணும், வெற்றி பெறும், அதுல சந்தேகமே கிடையாது. கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, இன்னும் இருக்கும், சின்னம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுக்கு பிறகும் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான். இவங்களுக்கு வேற வழி இல்லை பாரு. எனக்கு பாரு என் வாயிலே இவங்க அவங்கன்னு நம்ம பேச ரொம்ப உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவங்கன்னு சொன்னா யாரு சொல்லணும்? திமுக தான் நம்ம சொல்லுவோம். அவங்க துரோகிகள், இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா திமுக எதிரி, ஐயாவை சுத்தி இருக்கிறவனுங்க துரோகி. இப்படி அதனால வேற என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்ட முடியுமா, காமிக்க முடியுமா? நிர்வாகிகள் இருக்குதா, அங்க இருக்குதா? இப்படி எல்லாமே கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இப்போ சொன்னாங்க, மேடையில் பேசினாங்கல்ல, இவ்வளோ நம்ம நிர்வாகிகளை அடிச்சு மண்டையை உடைச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸ் அவன் மேல இருக்குது, அவனை கைது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? திமுக முழுக்க அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும். அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும். இன்னொருத்தர் இருக்கார், ஐயாவுடைய சட்ட ஆலோசகர். அப்பா சூப்பர் பண்றாரு, நல்ல நமக்காக நல்ல வேலை செய்யறார். அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார். ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருக்கார், பாண்டிச்சேரிக்காரர். அவர் மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அவர் தங்கச்சி அவர் தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு. அவர் ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி மெஜிஸ்ட்ரேட் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. மருத்துவர் ராமதாசன் தைலாபுரத்தை திமுக அபகரித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்கிறார். இது தொடர்பாக ஒரு பேசிய காட்சிகளை பார்த்தார்.